ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் என்னோடய வீடியோவை கவனிக்கிறீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். நான் இன்றைக்கி உங்களை அழகான ஒரு ஃப்ளவர் செய்ய போகிறேன். அது எதில் செய்ய போகிறோன்னா, நம்ம பேப்பர் கப்பில் தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு பார்க்குறதுக்கே என்னடா இது என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு யோசிக்க தோன்ற அளவுக்கு ஒரு இது. அதுக்கு நான் ஒரு பேப்பர் கப் எடுத்துகிட்டு இந்த மேலே அந்த கட்டியான உருண்டை பகுதியை கட் பண்ணி நீக்கிக்கிட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். அத்தை வரை கட் பண்ணி லாஸ்ட் வரை கட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம கப்பு மொத்தமாகவே நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி விடணும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது கப் கிடச்சிச்சின்னா கட் பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை என்ன செய்யணும்னா தலைகீழாக அதாவது நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், பார்த்துட்டு இப்படி அமுக்கி விடணும். அந்த லீஃப் மடங்காமல் இந்த மாதிரி அமுக்கி விடணும். அமுக்கி விடும்போது அது நமக்கு ஒரு மாதிரி இப்படி இந்த சூரியகாந்தி ஃப்ளவர் மாதிரி இப்படி விரிஞ்சு கொடுக்கும். இப்போ நமக்கு விரிஞ்சுதா? இனி என்ன பண்ணணும்னா நம்ம இதை இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுட்டு, ஏதாவது மடங்கி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நிமிர்த்தி விட்டுக்கணும். அதுக்கப்புறமாட்டு நான் இப்போ ஒரு குச்சி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பல்லு குச்சியோ இல்லைன்னா வேறு எந்த குச்சினாலும், நான் ஈக்கிள் தான் எடுத்திருக்கேன். ஈக்கிள்னு சொல்லுவோம்ல, தென்னை ஓலையில் உள்ள அந்த இது, அதை தான் எடுத்திருக்கேன். அதை எடுத்துக்கிட்டு அந்த மொனைப்பகுதியில் இந்த குச்சியை வச்சுக்கிட்டு அப்படியே லைட்டாக ஒரு அந்த மொனைப்பகுதியை அந்த ஈக்கிளையும் சேர்த்து பிடிச்சிட்டு ஒரு உருட்டு உருட்டணும். அப்படி ஒரு உருட்டினீங்கன்னா அது அப்படி உருண்டு அந்த அந்த பகுதி வரும். அதில் நீங்கள் ஒன்று ஹைட்டும் ஒன்று ஹைட்டு குறைவாகவும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கணும். அது கொஞ்சம் உருட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த ஈக்கிள் குச்சி இல்லை வேறு ஏதாவது மாதிரி ஈக்கிள் குச்சின்னு சொல்கிறேன், இந்த பல்லு குத்துறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி குச்சி இருந்துச்சுன்னா இன்னும் அது உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இதுவே போதுமானது தான் நமக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ஒன்று ஹைட்டாகவும் ஒன்று ஹைட்டு குறைவாகவும் அப்படி மாற்றி மாற்றி கொடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம அந்த மொத்த அந்த சின்ன இதுவுமே நம்ம சுற்றி விட்டுக்கணும். கொஞ்சம் நிதானமாக தான் நம்ம செய்யணும், அவசரப்படக்கூடாது. இப்போ நான் மொத்தமுமே அந்த மாதிரி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட முடிவாராயிட்டு, ஒன்று பெருசாகவும் ஒன்று கட்டையாகவும் அந்த மாதிரி மொத்தத்திலே நான் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? அது பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ நமக்கு ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி ஒரு அழகான ஒரு க்யூட் இது வந்துட்டு பார்த்தீங்களா? ஆனால் நம்ம இனி இது பண்ணாலுமே நமக்கு அதனோட ஃபினிஷிங் இன்னும் நல்லா வரணும்னா, இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ தான் இன்னும் ஓவர் க்யூட் கொடுக்கும். அதுக்காக நான் இப்போது மார்க்கர் எடுத்துக்கிறேன். பிளாக் மார்க்கர் தான் எடுத்திருக்கேன். நம்ம இதுக்கு இப்போ ஒரு கண்ணு போடுவோம், கண்ணு வரைவோம். சரியா? இப்போ நான் ஒரு கண் வரைஞ்சிட்டு இன்னொரு கண் வரைகிறேன். இனி கண் வரைஞ்சாச்சு. அதுக்கு அந்த கண்ணில் உள்ள அந்த முடி இருக்குல்ல, அது வரைவோமா? இப்போ நம்ம கண் வரைஞ்சிட்டோம். இனி அதுக்கு ஒரு லிப்ஸ் வரைவோமா?
அதுக்கு நான் ரெட் கலர் மார்க்கர் எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா? இப்போ அது ப்ளைனாக இருந்ததுக்கு இப்போ ஒரு முகம் மாதிரி அழகா இருக்குல்ல? இப்போ நமக்கு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இனி இந்த ஃப்ளவருக்கு ஒரு 7க்கு 20 சைஸில் ஒரு ஒரு க்ரீன் கலர் A4 ஷீட் எடுத்துட்டு குச்சி வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். இது எதுக்காகனா நமக்கு இந்த பூவோட தண்டு பகுதிக்காக தான். இப்போ நான் குச்சி உருவி எடுத்துட்டேன். இனி வந்து நம்ம அதில் லைட்டாக ஒரு கம் போட்டு சுற்றி விட்டுக்கலாம். இப்போது அதுக்கு நம்ம தேவையான ஒரு லீஃப் வேணும். அதுக்காக நான் வந்து ஒரு ஒரு 4க்கு 8 சைஸில் 4க்கு 8 சைஸில் லீஃபுக்கு அதை 2ஆக மடக்கிக்கிட்டு சும்மா உங்களுக்கு எந்த மாதிரி லீஃப் வரையணும்னு தோணுதோ அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. நான் வரைய எதுவும் இல்லை, சும்மா ஒரு குத்து மதிப்பாட்டு வெட்டுறேன் வச்சு. இப்போ நம்ம லீஃப் ரெடி பண்ணியாச்சு. 2 லீஃப் சேர்ந்துருக்கு, அதை கட் பண்ணிவிட்டு இது சும்மா தான் நான் நரம்பு மாதிரி வரைகிறது. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரைஞ்சிக்கலாம், கம்பல்சரி கிடையாது. அதுக்கு மடக்கியும் விட்டுக்கலாம். இப்போ நமக்கு லீஃப் ரெடி ஆகிடுச்சு. இனி லீஃபில் லைட்டாக கம் போட்டுக்கிட்டு நம்ம வந்து அந்த தண்டு பகுதியில் ஒட்டி விட்டுக்கலாம். இனி இந்த மேல் பகுதியில் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நல்லா அமுக்கி விட்டுக்கிட்டு, அதாவது சப்பி அது அந்த இடம் வந்து தட்டையாகணும். அந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கிட்டு இந்த இடத்த இப்போது ஃப்ளவருக்கு அடியில் நம்ம கரெக்டாக அந்த லிப்ஸ் எல்லாம் வரும்ல அந்த பகுதியில் கொஞ்சம் நல்லா அமுக்கி பிடிச்சிக்கணும் கொஞ்சம் நேரம். ஏன்னா உடனே வந்து அது நம்ம கை எடுத்தோன்னா அப்படியே நமக்கு விட்டு கொடுத்துரும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் அதை ரெஸ்ட்டு கொடுத்தேன், இல்லைன்னா அது இலைக்கு கீழே விழுந்துடும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டியாக இருக்காங்க பாருங்கள், ரெண்டு பேர் நல்லா இருக்காங்கல்ல. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நமக்கு டைம் பாஸ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும். நம்ம ஒரு புதுசாக ஒன்று நம்ம பண்ணும்போது அதனோட சந்தோஷம் வேறு லெவல். சரி, இவ்வளோ நேரம் பார்த்தது தேங்க்யூ.